Hi friends, welcome to Dream Home Tamil. இன்னைக்கு நம்ம சொல்ல 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு மஞ்சள் கலர் பங்களா வீடு அண்ட் ஆரஞ்சு கலர் பங்களா வீடு. இந்த ரெண்டு வீடை பற்றின ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வீடுமே 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் டியூப்ளெக்ஸ் டைப் வீடு. இந்த ரெண்டு வீட்டோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து என்னோட வீடு வந்துட்டு மெயின் ரோட்டுக்கு நியர்ஸ்டாக வேணும், பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்ஸ்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெண்டு வீடையும் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ரெண்டு வீட்டோட ஃபஸ்ட்டு ஹைலைட்டான விஷயமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தான். மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக வந்து லொக்கேட் இருக்குது. அதுதான் வந்து மெயின் ரோடு. நீங்களே பார்த்துருப்பீங்க மெயின் ரோட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் எவ்வளோ பக்கம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நடந்தே போயிடலாம். ரெண்டு வீடுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1600 ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டல் பில்டப் ஏரியா கொடுத்து மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்சு செமி ஃபர்னிஷ் 3 BHK காம்பேக்ட் ஹவுஸாக கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே சேம் டிக்டோ தான். வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 30 அடியில் வைட் ரோடு இருக்குது. இந்த ரெண்டு வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீலாம்பூர். ஸோ நீலாம்பூர் பற்றி உங்களுக்கே தெரியும். கோயம்புத்தூரோட என்ட்ரன்ஸில் அவினாஷ் ரோட்டில் இருக்கிற நீலாம்பூர், அதாவது கதிர்காடுலேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டரில் மெயின் ரோட் பேஸ்லேயே வந்து இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நீலாம்பூர் பக்கத்தில் காம்பேக்டான ஒரு 3 BHK வீடு, ஒரு ஆவரேஜான மிட் ரேஞ்சில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கானதான் இந்த 3 BHK வீடு. அடுத்து நம்ம இந்த வீடை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ எலிவேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எல்லோ கலர் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பபிள் டிசைனில் கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் டபுள் கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் நிறைய ஸ்பாட் எல்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கே வந்துட்டு அழகாக கிராண்டாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சின்ன காராக இதை அழகாக பார்க் பண்ணலாம். அண்ட் இங்கே நமக்கு கார்டன் ஏரியாக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான மெயின் கேட் பார்த்திங்க அப்படின்னா லேசர் கட்டிங்கில் டிசைன் பண்ண ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரன் கேட் 2 டைப்பாக போட்டிருக்காங்க. கேட் லேம்புக்கான ப்ரொவிஷனை வந்து கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய கார் பார்க்கிங். கண்டிப்பாக ஒரு அளவான காரை இதில் அழகாக பார்க் பண்ணலாம். ஃப்ளோரிங்க்கு 2.5க்கு 2.5 சைஸில் நேச்சுரல் ஸ்டோனில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வால் ஃப்ளோமே பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் காம்பினேஷனில் கிளாசி டைல்ஸில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட சீலிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்சம் போல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் ஸ்ட்ரிப் லைட்டும் அவுட் சைடில் நிறைய ஸ்பாட் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் எடுத்து 4 அடிக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தண்ணிக்கும் செப்பு தண்ணிக்கும் தனித்தனியாக வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக போர் வெல்லும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் நிலத்தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. வீட்டுக்கான மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டிக்கெட்டில் அழகாக உட்கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து போட்டிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான லிவிங் ஹால் சைஸ் 10க்கு 16. ஹாலே இந்த வீட்டுக்கான டிவி யூனிட் வடக்கு பார்த்தமே வச்சு கொடுத்துருக்காங்க. உட்டனில் செஞ்ச டிவி யூனிட் பக்கத்திலே இந்த வீட்டுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ்க்கான கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங். ஸோ இதோட என்ட்ரன்ஸில் அழகான ஒரு உட்பண்ணில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. என்ட்ரி ஆனது டைனிங் ஏரியாவில் ஹேண்ட் வாஷிங்கான வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட எல்லா விண்டோஸுமே வந்து உட்டில் தான் போட்டிருக்காங்க. டைனிங் அடுத்து இந்த வீட்டுக்கான ஓப்பன் கிச்சன். ஸோ இந்த கிச்சனோட வால் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஆரோக்கான கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சிம்னிக்கான கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் நமக்கு மாடுலர் கிச்சனாக பண்ணியிருக்காங்க. கட்லரி ட்ரே, ஆயில் புல் அவுட், இந்த மாதிரி ஒரு மாடுலர் கிச்சனுக்கு தேவையான எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஓவர் கேபினெட் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் கவுண்டருக்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு அடுத்து இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 அடிக்கு சின்ன ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறமா பெட்ரூம்குள்ளே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 10க்கு 10. பெட்ரூமுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு 3 டோர் டைப்பில் 2 லேயரில் பெரிய வால் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் கவுண்டருக்கும் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமுக்கான டோர் பார்த்தீங்கன்னா உட்டில் தான் போட்டிருக்காங்க. 4க்கு 4ங்கிற சைஸில் ஒரு ப்ரீமியமான லுக்கில் இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் நல்லா லுக்காக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியமாக போட்டிருக்காங்க. வாஷ் மிஷின், ஷவர், வாட்டர் டேப் இதெல்லாமே வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ வீட்டுக்கான ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸோட படிக்கட்டுக்கு கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஹேண்டிலுக்கு உட்டன் பில்லரோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெயிலிங்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனதுமே நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான லிவிங் ஹால் சைஸ் 11க்கு 16ங்கிற சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்டோட ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்சம் போல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் வர 2 பெட்ரூம்க்கான என்ட்ரன்ஸும் ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த 2 பெட்ரூமுக்கும் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா கேபினெட்டுக்கு கீழே பேஸ் கப்போர்டும் வச்சு கொடுத்துருக்காங்க, மேலே லாப் கப்போர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பெட்ரூம் 10க்கு 16 சைஸில் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம கீழே பார்த்தா அதே கான்செப்டில் வால்ட்ரப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வால்ட்ரப் கொடுத்துருக்காங்க. டபுள் டோர் டைப்பில் 2 வால்ட்ரப்பும், சிங்கிள் டோர் டைப்பில் ஒரு வால்ட்ரப்பும் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு நிறைய பேஸ் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே 10 அடிக்கு லாஃப்ட் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம் 8க்கு 4 சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ப்ரீமியமாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா பெட்ரூம்ஸுமே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெட்ரூம் இல்லை, இது வந்து ஓப்பன் பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட டோர். தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் கொடுத்துருக்காங்க. 12க்கு 12 சைஸில் ஒரு பெரிய பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் பெட்ரூமோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதே 4க்கு 8ங்கிற பெரிய சைஸில் இந்த தேர்ட் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் அதே பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ப்ரீமியமாக வந்து டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமுக்கு ஒரு ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரனில் செஞ்ச ஒரு ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு பால்கனி. இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 10 சைஸில் லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் வர்ற ஓப்பன் பால்கனி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண கோயம்புத்தூர் மாவட்டம் நீலாம்பூரில் லொக்கேட் இருக்க இந்த 3 BHK காம்பேக்ட் ஹவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட புக்கிங்கோ விசிட்டிங்கோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்குங்க, அதுதான் மெயின் ரோடு. நான் மறுபடியும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 lakhs சொல்கிறாங்க, 80 லட்சம். ஸோ கண்டிப்பாக போட்டிருக்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். ஸோ நீங்கள் நேரில் வாங்க, நம்ம டேரெக்டாக வந்து ஓனர்ட்டே விட்டுருவோம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.